பாருங்க, இதான் திருஞான சம்பந்தருடைய மண்டபம்னு சொல்லுவாங்க. சிலை இருக்கு. இங்கேதான் விசேஷநாட்கள்ல பந்தல் போட்டு அன்னதானம் போட்டு அண்ட் இங்கே வந்து பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. இந்த திருவிழா நேரத்தில் இது எல்லாமே மண் போட்டுருவாங்களாம். இங்கே செருப்போடு நடக்கக்கூடாது, பெருங்காலோடு தான் நடக்கணும். அந்த அளவுக்கு பெருசாக பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க. ஸோ பாருங்க காய்ஸ், இதுதான் குபேர மணி கோபுரமாம். பாருங்க, குபேரனும் அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். சின்ன திருத்தம், இதுதான் குபேர மணி கோபுரம் உள்ளுக்குள்ள இருக்கு. இன்னொன்று வெறும் குபேர கோபுரம். நமக்கு தெரியாதுல்ல, நம்ம கேட்டு தான் அது பண்ணணும். ஸோ அப்படிதான் போகுது. இங்க பாருங்க, நாச்சியார் வீடுகள், இங்கேயும் மண்டபங்கள். ஸோ பாருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் ஜஃப்னால பூட்டி பத்தே கிடக்குது. வெளி மீடியாவுக்கு அது வரையில. இந்த சங்கிலியன் கோட்டை மாதிரி அது இப்படியே விட்டாங்கன்னா மண்ணோட மண்ணா போயிடும்.